வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, நேற்றைய காசாவின் நேற்றைய பார்ட் 1 தொடர்ச்சி பார்ட் 2 தருகின்றோம். நேற்று உலகம் முழுவதும் பேசப்பட்ட மற்றொரு விடயம், காசா பஞ்சம் என்பது மனித குலத்தின் தோல்வி. அதாவது ஐநா பொதுச் செயலாளர், அது என்னத்துக்கு தான் இந்த ஐநா இருக்க தெரியல, இருந்தாலும் அவரோட கருத்தும் ஒண்ணு வரும் இல்லையா. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸும் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார், காசா பஞ்சம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவாம், ஒரு தார்மீக குற்றச்சாட்டு, மனித குலத்தின் தோல்வி என்று அவர் நேற்று உலக பரப்பில் தெரிவித்திருக்கும் கருத்து தான் நேற்று உலகம் முழுவதும் இஷ்யூவா இருக்கிறது. அதாவது மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்டியல் நாளாந்தம் கூடிக்கொண்டிருக்கிறது. இதை யாரு இதை தேடி பிடிச்சு கொடுத்துக்கிறாங்க? இது சில விடயங்களை, காசா விடயங்களை கண்டுகொள்றாங்க அல்ல தானே, அதை யாரு இதை பிடிச்சு கொடுத்துக்கின்றா? கூடுதலாக இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன், சரிங்களா? அதாவது இந்த என்ன சொல்றது, அது இந்த உணவு பாதுகாப்பு அமைப்பு தான். இதை காசாவில் ஐபிசின்னு சொல்லலாம், சோட்டா சொல்ல போனால் ஐபிசி. நேற்று இந்த வார்த்தை பாவிச்சு நானு, ஐபிசி தான் உலக பரப்பில் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. யாரு இவங்க? இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன். இவங்க ஐபிசி, சோட்டா ஐபிசி எடுத்துக்கொள்ளும். இவங்க தான் உலக பரப்புல நேற்று ஒரு அமளி தும்மலி ஆகிறாங்க. காசாவில உணவு பஞ்சம் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதாவது என்ன சொல்ல பண்ணிக்கிறாங்க, காசாவில் பஞ்ச பிரகடனம். இது ஒரு முக்கியமான விடயம் உலகத்துல. இது நேற்று வந்த செய்தி என்றாலும் யாரா தந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இது ஒரு உலக பரப்புல நேற்று அடிப்பட்ட ஒரு ஆங்கில செய்தி, ஆங்கில ஊடகங்கள் வாயிலாக நேற்று உலகத்தில் அடிப்பட்ட செய்தி. இது ஒரு முக்கியமான செய்தி. இது யாருக்கு பாரதூரம் வழங்கல. காசாவில் பஞ்ச பிரகடனம். அப்ப அதே நேரம் இவர் ஐநா பொதுச் செயலாளர் குட்ரோஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தும், அதாவது காசாவில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காசா பஞ்சம் என்பது மனித குலத்தின் தோல்வி. எவ்வளவு வார்த்தை பாத்தீங்களா? மிகப்பெரிய வார்த்தை அது. இந்த வார்த்தையை பற்றி நாம திரையப்புறம் அது குறித்து ஏராளமான செய்தி வந்திருக்கின்றது. காசாவில் இனப்படுகொலை செய்தியாக உலகின் உச்ச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் குற்றச்சாட்டுகளை எதிர்த்து போராடுகிறது. அங்கு 60,000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள். காசா மக்கள் தனித்தனியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இல்லையா, நெதன்யாகு மற்றும் அவரது முன்னாள் பாதுகாப்பு மந்திரி யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு ஓபன் வாரண்ட் பிறப்பித்துள்ளது. யாரு பிடிக்கிறே? அவர் படையை உருவாக்கணும், இல்ல ஒரு ஸ்பெஷல் போஸ்ட உருவாக்கி பிடிச்சுக்கிறணும், கட்டி இழுத்துக்கிறணும். உங்களை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கணும். மிகவும் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சோர்வாக இருக்கிறது. காசாவின் மிகவும் பாதிக்கப்பட்ட படக்குடிகளுக்கு பஞ்சத்தின் உண்மை இதுதான் என்று உலக வரம்பில் நேற்று பேசப்பட்ட விடயமாக இது இருக்கிறது. காசா நகரத்துக்கு தெற்கே உள்ள ஒரு இராணுவ மண்டலத்தின் வழியாக இஸ்ரேலிய படைகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பயணம் செய்த போது உணவு உதவி கோரிய 4 பேரை கொண்டு விட்டார்கள். சும்மா போற மக்களுக்கு வெடி வைக்கிற, அவ்வளவுதான். பாலஸ்தீனியர்கள் உணவு விநியோக இடத்தை அடைய முயற்சிக்கும் ஒரு பகுதி அது. நெட்ஷாரிம் நடைபாதை பகுதியில் இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற அமெரிக்க ஒப்பந்தக்காரர் காசா மனிதநேயமான அறக்கட்டளை நடத்தும் ஒரு தளத்துக்கு சென்று கொண்டிருந்த கூட்டத்தின் மீது துருப்புக்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 4 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள். அல் அப்தா மருத்துவமனை மற்றும் 2 சாட்சிகள் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்திருக்கிறார்கள். AFP-டம் அந்த இடத்திலிருந்து 100கணக்கான மீட்டர் தொலைவில் இது நடந்ததாகவும் காட்சிகளும் வீடியோக்களும் தெரிவிக்கின்றது. துப்பாக்கி சூடு கண்மூடித்தனமாக இருந்தது என்று குரைஷ் அகதிகள் முகாமை சேர்ந்த 2 குழந்தைகளின் தந்தையான முகமது அபேத் கூறியிருக்கின்றார். பலர் தப்பி ஓடிவிட்டாலும் சிலர் சுடப்பட்ட பிறகு தரையில் விழுந்துள்ளார்கள். முதலாவது
இந்த மக்களுக்கு உஷார, அதாவது ஒரு இஷ்டம் தான் நடக்கல. பசியோட நம்மளே ஒரு 12-14 மணி நேரம் நோன்பு பிடித்த ஒருவர் நோன்பாளிகளாக சுமார் 4-5 மணி நேரமானால் ஒளிம்பி உஷாரா நடக்க முடியுங்களா? முடியல. ஒரு ஸ்ட்ராங்கா நடக்க முடியல. இது 3-4 தினங்களாக எந்த உணவும் இல்லாம, குடிக்க தண்ணியும் இல்லாம ரோட்டில் நடப்பது என்பது இது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த மாதிரி மக்களைத்தான் இந்த நாய்க்களை சுட்டு தள்ளுது. புரியுதுங்களா? கண்ணுடித்தனமாக சுட்டு தள்ளுறாங்க. யார்? நடக்க முடியாத மக்கள். அதாவது அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்க எல்லாம் அவங்களோட இது எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள் காசா மக்கள். அந்த மக்கள் மேலதான் கண்முடித்தனமாக இந்த இரத்த வெறி பிடித்த வேங்கைகள் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்டத்தின் முன்பக்கத்தில் ஒரு குழு திட்டமிடப்பட்ட திறப்புக்கு முன்பு ஒரு விநியோக தளத்தை நோக்கி முன்னேறிய போது துருப்புகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூட்டத்தினிடையே உணவு தேடிக் கொண்டிருந்த மற்றொரு பலஸ்தீனியர் அபேத் மற்றும் தெரிவித்திருக்கின்றார். காசாவில் இருந்து உட்பட நிருபர்கள் 24 மணி நேரமும் நேரடி புதுப்பிப்புகளை பகிர்ந்து கொள்வதால் பிராந்தியத்தில் என்ன நடக்கிறது என்பதை உலகு காட்ட விரிவான உண்மை சரிபார்க்கப்பட்ட அறிக்கைகளை வழங்கி கொண்டிருக்கிறது பல ஆங்கில ஊடகங்களுமாக. உடனுக்குள்ள சில செய்திகள் போகுது. காசாவில் பஞ்ச பிரகடனம் இஸ்ரேலின் மனிதாபிமான கடமையை புறக்கணிப்பதை அம்பலப்படுத்துகிறது. காசாவில் பலஸ்தீனியர்களில் கால் பகுதியினர் பட்டினியால் பாடுகிறார்கள். அப்ப கால் பகுதி என்றால் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களில் 5 லட்சம் மக்கள் பசியால் வாடுகின்றார்கள். அதாவது இது யாரு நாம சொல்லல, இது ஒரு வெள்ளக்கார அமைப்பு ஐபிசி தான் சொல்லுது. ஐபிசி இந்த கண்டுபிடிப்பு தான் இது. உலக பரப்புல நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த மிகப்பெரிய இஷ்யூ இது. ஐபிசிஆர் இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் தான் சொல்றாங்க. ஐபிசியின் கண்டுபிடிப்புகள் இந்த போராட்டத்தில் ஒரு அவசர திருப்பு முனையை குறிக்க வேண்டும். இவங்க தான் உலகத்துக்கு காட்டுறாங்க. இத கூட இந்த அமைப்பை கூட அங்க இயங்குது இல்ல, இத கூட காசாவில இவன் ஐடியா குறிவைக்கலாம். காசாவில் பஞ்சம் பற்றிய அறிவிப்பு இஸ்ரேலின் மனிதாபிமான கடமையை புறக்கணிப்பதை வெளிப்படுத்துகிறது. காசாவில் உள்ள பலஸ்தீனியர்கள் கால் பகுதியினர் பட்டினியால் வாடுகிறார்கள் என்ற ஐபிசியின் கண்டுபிடிப்பு இந்த போரில் அவசரமாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்த போகுது என்றும் பார்க்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு, இதான் தமிழ் பதம் இருக்கான். ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு ஐபிசி வெள்ளிக்கிழமை காசாவில் பரவலான பஞ்சம் பற்றிய அறிவிப்பு போரில் ஒரு திருப்பு முனையை குறிக்க வேண்டும். கிடைக்கக்கூடிய தரவுகளின் நுணுக்கமான கணக்கெடுப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐபிசி ஊட்டச்சத்து நெருக்கடிகளில் சர்வதேச தங்க தரமாக கருதப்படுகிறது. மற்ற அவசர நிலைகளில் மனிதாபிமானிகளால் அதன் அதிகப்படியான எச்சரிக்கையாக நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்ட ஐபிசி காசாவில் 5 பேரழிவு பசி அறிவித்துள்ளது. ஒரு குறிப்பிடத்தக்க தருணம். ஐபிசியின் துல்லியமான அளவுகோல்களின் கீழ் பஞ்சம் 3 முக்கியமான வரம்புகளை நிறைவேற்ற வேண்டும். தீவிர உணவு பற்றாக்குறை, கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினி தொடர்பான இறப்புகள் அவை அனைத்தும் இப்போது காசாவில் தெரிவதாகவும் ஐபிசி தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள அனைத்து பலஸ்தீனியர்களின் கால் பகுதியினர் பட்டினியால் வாடுகின்றனர். 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர். அந்த எண்ணிக்கை 6 வாரங்களுக்குள் 6,40,000 அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரையும் பசியில் வாடுகின்ற மக்களின் தொகை 5 லட்சம் என்றால் இன்னும் ஒரு 1.5 மாதங்களுக்குள் 6 மாதம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் இன்னும் இன்றிலிருந்து 6 வாரங்களுக்குள் 6,40,000 அதிகமான மக்கள் பசி பஞ்சத்துக்குள் இருப்பார்கள் என்று ஐபிசி சொல்லி இருக்கின்றது. காசாவின் வடக்கே பஞ்ச நிலைமைகள் இருப்பதை மிகவும் வலுவான சந்தேகம் இருந்த போதிலும் நம்பகமான தரவுகள் இல்லாததால் அங்கு பஞ்சத்தை அறிவிக்கவில்லை என்பது ஐபிசியின் முழுமையான தன்மையின் அடையாளமாகும் என்றும் ஐபிசி தெரிவித்திருக்கின்றது. தவிர்க்க முடியாமல் இஸ்ரேல் ஐபிசியை ஹமாஸால் கையாளப்படுவதாகவும் காசாவிற்கு போதுமான உணவு வழங்குவதாகவும் குற்றம் சாட்டி அது பெரிய குற்றச்சாட்டு. அதாவது நாம சொன்னமில்லை ஐபிசியை கூட குறிவைப்பான். இப்ப ஐபிசியை வந்துட்டு குற்றம் சாடுறான். ஹமாஸுக்கு கூட ஐபிசி இயங்குவதாக என்ன ஒரு அநியாயம் வழங்கல. ரைட். இருப்பினும்
அந்த பொய் ஐபிசியின் தீர்ப்பால் மட்டுமல்ல, காசாவில் இருந்து வெளிவரும் அனைத்து ஆதாரங்களையும் குறிப்பதன் மூலமும் சவால் செய்யப்படுகிறது. மெடிசின் சான்ஸ் பிரென்டிஸ் மருத்துவமனைகள், மெடிசின் சான்ஸ் பிரென்டிஸ் மருத்துவமனை உட்பட பெரிய மற்றும் சிறிய உதவி நிறுவனங்கள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருவது குறித்த தங்கள் சொந்த தரவுகளை சேகரித்து வருகின்றது. பலஸ்தீன மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சாதாரண நபர்கள் பல நாட்கள் உணவு இல்லாமல் வியத்தகு எடை இழப்பு மற்றும் சோர்வு பற்றிய தங்கள் சொந்த கதைகளை சொல்லியுள்ளார்கள். அதாவது வைத்தியசாலைகளில் டாக்டர் உட்பட சகல தரப்பினரும் மிகப்பெரிய பசியிலையும் பஞ்சத்திலும் இருக்கிறாங்க. உணவுதான் இல்லையே, விரிக்குமே இருந்தது சாப்பிடுறதுக்கு. மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள், மிகவும் சிறியவர்கள் மற்றும் மிகவும் வயதானவர்கள் மற்றும் முன்பே இருக்கும் மருத்துவ நிலைகளை கொண்டவர்கள் ஒரு விரிவடையும் பஞ்சத்தில் ஒருவர் எதிர்பார்க்கும் அளவுக்கு இறக்க தொடங்கியுள்ளனர். இஸ்ரேலின் பதில் மனிதாபிமானமாக இல்லை. அதன் செய்தி தொடர்பாளர்களும் பிரதிநிதிகளும் இறப்புகளை குறைக்க உழைத்துள்ளனர். இறப்பவர்கள் வேறு காரணங்களால் இறக்கதாக சொல்லலாம். அவங்க பசியால இறக்கல, வேற நோய் என்று சொல்றா இஸ்ரேல். பண்டிகை பிடிச்ச பண்டிகளா? வெளிநாட்டு ஊடகங்கள் காசாவை சுவாதீனமாக செய்தி விழுவதை தடுத்த இஸ்ரேல் அதற்கு பதிலாக காசாவிற்கு அனுதாபமான சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துதல்களை அனுப்பி அதன் மறுப்புகளை பெருக்கியுள்ளது. இது ஹமாஸின் தவறு அல்லது பலஸ்தீனுக்கான முக்கிய உதவி நிறுவனமான அன்ராவாவின் ஐநாவின் தவறு. இஸ்ரேல் செயல்படுவதை தடை செய்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் உதவி நிறுவனங்கள் ஒரு கூட்டு கடிதத்தில் புகார் அளித்தது போல இஸ்ரேல் உதவியை ஆயுதமாயிருக்கிறது என்று குற்றம் சாட்டிய இஸ்ரேலிய பதிவு விதிகள் அவற்றின் செயல்பாடுகளை தடுத்தன. வாகன தொடரணிகளுக்கான அனுமதிகள் வரவில்லை அல்லது ஒழுங்கற்றவை அல்லது போதுமானதாக இல்லை. அதற்கு பதிலாக இஸ்ரேல் தனியார் காசா மனிதாபிமான அறக்கட்டளையை நம்பி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. அதன் தளங்களில் நூற்றுக்கணக்கான உதவி தேடுபவர்கள் இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் மிகவும் மோசமான விஷயம் என்னவென்றால், ஐபிசி மற்றும் ஐநா நிறுவனங்களால் விவரிக்கப்பட்டுள்ளபடி முழு பஞ்சம் வெடித்தது முற்றிலும் தவிர்க்கக்கூடியது. காசாவில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை குறித்து சமீபத்திய வாரங்கள் மற்றும் மாதங்களில் அதிகரித்து வரும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் போதுமான உதவிகளை ஏற்றுக்கொண்டு அதன் பாதுகாப்பான மற்றும் சரியான நேரத்தில் விநியோகிப்பதற்கான நம்பகமான வழிமுறையை உருவாக்க முடியும். காசா பகுதியில் 75% பகுதியை ஆக்கிரமித்துள்ள இராணுவம் இந்த விநியோகத்தை உறுதி செய்வது இந்த காலகட்டத்தின் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஒரு சட்டபூர்வமான கடமையின் கீழ் உள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, யுனிசெப் உலக உணவு திட்டம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவை வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டு அறிக்கையில் கூறியது போல் அவை உடனடி மற்றும் முழு அளவிலான மனிதாபிமான நடவடிக்கைக்கான தீவிர அவசரத்தை கூட்டாகவும் தொடர்ந்து எடுத்துரைத்துள்ளன. பல பசி தொடர்பான இறப்புகள் அதிகரித்து வருகின்றன. கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு வேகமாக குறைந்து வருகின்றன மற்றும் உணவு நுகர்வு அளவுகள் வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் ஐபிசி தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் தான் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸும் தெளிவாக கூறியிருக்கின்றார், காசா பஞ்சம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, ஒரு தார்மீக குற்றச்சாட்டு மற்றும் மனிதகுலத்தின் தோல்வி என்று அவர் கூறியிருக்கின்றார். இதுதான் இன்றைய உலகத்தின் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. உடனடி போர் நிறுத்தம் ஹமாஸால் இன்னும் வைத்திருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவித்தல் மற்றும் தடையற்ற மனிதாபிமான அணுகல் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஐநாவின் பொதுச் செயலாளர். மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், மேலும் செயல்பட வேண்டிய கடமை உள்ளவர்கள் தோல்வி அடைகிறார்கள். தண்டனையின்றி இந்த நிலைமை தொடர நாம் அனுமதிக்க முடியாது என்றும் ஐநா செயலாளர் தெரிவிக்கின்றார். போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு பொருத்தமான அவசர கால நடவடிக்கையை அதிகரிப்பதற்கு பதிலாக இஸ்ரேல் காசா நகரத்தை மையமாக கொண்ட இடத்தில் ஒரு பெரிய அளவிலான புதிய தாக்குதலை நடத்த அச்சுறுத்துகிறது. இது ஏற்கனவே மிகவும் அவநம்பிக்கையான பசியுள்ள மற்றும் சோர்வடைந்துள்ள 1 மில்லியன் பலஸ்தீனியர்களை மீண்டும் ஒரு முறை கட்டாயமாக இடம்பெயர செய்யும் அளவுக்கு இந்த விடயம் எடுத்துச் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வளவு பெரிய மக்கள் இயக்கத்தை தக்க வைக்க இஸ்ரேல் அர்த்தமுள்ள தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. அவன் எதுக்கு ரீகவரிங் எதுவுமே இல்லை, அவன் இஷ்டப்படி அவன் செஞ்சுட்டு போறான், அவ்வளவுதான்.
சர்வதேச மீட்பு குழுவின் தலைவரும் தலைமை நிர்வாகியுமான டேவிட் மிலிபாண்ட் கூறியது போல் காசா நகரில் அனைத்து பஞ்ச வரம்புகளும் தாண்டிவிட்டன என்பதை ஐபிசி உறுதிப்படுத்துவது பொதுமக்களை பாதுகாக்கவும் மனிதாபிமான சட்டத்தை நிலைநிறுத்தவும் தவறிற்கான ஒரு கண்டன குற்றச்சாட்டாகும். எச்சரிக்கை அறிகுறிகள் பல மாதங்களாக சிவப்பு நிறத்தில் மின்னுகின்றன. IRC மற்றும் பிற அமைப்புகள் அவசர நடவடிக்கைக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளன. ஐபிசியின் கண்டுபிடிப்புகள் சர்வதேச சமூகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்றும் உடனடி தடையற்ற மனிதாபிமான அணுகல் மற்றும் போர் நிறுத்தம் இல்லாமல் பட்டினி மற்றும் நோயால் அதிகமான உயிர்கள் இழக்கப்படும். இது ஒரு இயற்கை பேரழிவு அல்ல, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, உலகின் முழு பார்வையில் வெளிப்படுகிறது மற்றும் முற்றிலும் தடுக்கக்கூடியது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐநாவின் மனித உரிமைகள் நிறுவனம் பஞ்சம் இஸ்ரேலின் நடவடிக்கைகளின் நேரடி விளைவு என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதனால் அது ஒருபோதும் போர்க்குற்றமா இருக்கணும்னு சொல்றாங்க. இது போர்க்குற்றம் என்ன குற்றம் சொல்ல போறாங்க? முற்று முழுதான போர்க்குற்றம், இது எந்த வகையில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் உலக பரப்பில் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் வெளிவந்தாலும் பெஞ்சமின் மாம்ஸ் எதற்கும் அஞ்சுவதில்லை. காசா நகரத்தை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பிற்பாடுதான் அவரிடமிருந்து அவன் விடைபெறுவான் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. எது அப்படியானாலும் குறைந்தது ஒரு 7 லட்சம் இருந்து 10 லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. அதைத்தான் நாம் எடுத்துரைக்கின்றோம். பார்ப்போம் இன்னும் காசாவில் எந்தெந்த அநியாயம் நடக்க போதோ அவைகளை வெளிவராத செய்திகளாக மட்டும் நாம் கொண்டு வருவோம். ஏனெனில் இவ்வளவு பல பேர் பல விடயங்கள் சொல்றாங்கல்ல, அதுக்காக தான் நாம எப்பவும் தரல, அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தருவது. முக்கியமான செய்திகளை மட்டும் காவி வருவோம். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.